இருக்கிறது அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஏன்னா தாயாக இருக்கிறது வந்து கடவுளோட தன்மை தான் தாயும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக என்னென்ன மாதிரிலாம் உடன் இருக்குதோ அந்த வகையில் அது. ஆனால் இன்னும் கடந்த கடவுளை உணர்றது இப்போ தான் ரெண்டு தெரியுது நமக்கு. தாயாக இருக்கிறதும் கடவுள் தான், தந்தையாக இருக்கிறதும் கடவுள் தான். இப்போ அருவமா இருக்கிறது உருவமாவது. இப்போ எப்போ அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டுங்கிறதுல என்ன இருக்குதுன்னா, இதுவரைக்கும் எனக்கு தூரம் இருந்த ஒன்று, எனக்கு நேரடியாக தாய் மாதிரி இல்லாத ஒன்று அருவம். அதனுடைய செயல் இப்போ எனக்கு புரிந்து கொள்ளப்பட்டால் நான் இப்போ அது உருவம் அடைகிறேன். அப்போ அருவம் எப்படி உருவமாகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் அதில் கிடைக்குது. இப்போ உருவமாக இருக்கிற இந்த அனுபவம் எப்படி அருவமாக மாறும் அப்படின்னா, தாய் எப்படி என்னை வளர்த்தால் அப்படிங்கிறது எப்படி அருவமாக மாறும். இப்போ தாய் வந்து உருவமாக எல்லா வகையிலும் வளர்க்குறாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு இப்போ நீங்கள் திடீர்னு ஊருக்கு போகிறீங்க, உங்கள் அம்மா பார்க்கன்னு வச்சிங்களேன். வயசானவங்களை பற்றி பேசுகிறேன் நான், சின்ன பிள்ளைங்களை பற்றி பேசலை நான். இவங்க போன உடனே அவங்க ஆசையாக வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, கையில் சாப்பாடு எடுத்துன்னு எனக்கு என்ன சாப்பாடு கிடைக்காதா, இல்லை வீட்டில் வந்து சாப்பாடு இல்லையா, நீ எது கொடுக்குறேன்னு கேட்க முடியாது, வாங்கிட்டு தான் வரணும். ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக இருக்கும், இதில் அந்த வண்டி போயிருக்கும், அதுக்கப்புறம் 4 மணி நேரம் வண்டி வராது. இப்போ அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறது, என்ன எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், இந்த மாதிரி வந்து நர்த்தரில் நான் நின்றுட்டேன் அப்படின்றான்ல. அப்போ அது வந்து இந்த உருவம் அறிவு நோக்கி அருவமாக மாறும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு இல்லை இல்லை இதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, இந்த லேட்டாக அந்த முன்னாடி போன வண்டி அதில் நம்ம போயிருந்தால் நமக்கு ஆவாதம் யாராவது இருந்திருப்பானா, இல்லை அந்த வண்டிக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, இல்லை எனக்கு அங்கே அடுத்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியதில் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறாங்க, இப்படிலாம் நினச்சாக்கா அதுதான் அருவினில் அருள். அப்போ ஒவ்வொரு காப்பாற்றுதல் நிகழ்ச்சியிலேயும் அந்த காரணத்தை நோக்கிய பயணம் நேரடியாக உங்களுக்கு தொடர்புக்கு வராது. அப்போ அந்த காப்பாற்றுகிற பயணத்தில் இருக்கிற உள்ளார்ந்த கடைசியில் போய் அப்போ தான் நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டால் எல்லாம் அருளே காரணம் அப்படின்னு அப்போ தான் சொல்ல முடியும். இப்போ சொல்கிறது வந்து ஏமாத்துறது. யார் ஒருவன் வந்து நான் சொல்கிறது இப்போ அன்புலேருந்து தான் இது எல்லாமே தொடங்குது. இப்போ அம்மாவால் சிற வந்திருக்கலாம், முட்டாள்தனமாக வாழ்க்கையில் வந்து சிக்கல் வந்திருக்கலாம். எத்தனை பேராவது அம்மா சொல்லி யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்து வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னு நினச்சிங்கன்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்னு எப்போ தெரியும்? நான் அதில் போய் சிக்கிக்காமலோ அல்லது வேற ஒன்றத்தில் போய் சிக்கிக்காமலோ இருக்கிறதுக்காக கடவுள் கையாண்ட உருவம் என்னுடைய தாய் அல்லது தந்தை. அதுலேயும் நீங்கள் தாய் தந்தைன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் யாரை மதிக்கிறீர்களோ அவர்கள் மூலமாக வந்த வேலை அது. அது ஒரு வகை. இன்னொன்று, யார் உங்களை மிதிக்கிறார்களோ அவர்கள் மூலமாகவும் அது வரும். அதனால் உங்களுடைய தாய் தந்தை யார் என்பதை நிர்ணயிப்பதும் யாரு? பொது கொள்கை கிடையாது, அதுவும் தனி கொள்கை தான். இப்போ எல்லா தாயும் அன்பாக இருந்து அம்மா சொல்கிறத கேட்கணும்னு பொண்ணு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை வந்து அம்மா அன்பாக இருந்து பொண்ணு கேட்காத பொண்ணாக இருந்து அதில் ஒரு வகை. அப்போ அவங்க கேட்கணுமா வேணாமா, தாய் சொல்லை கேள் அப்படிங்கிறது சரியா தப்பா அப்படின்னு அதுக்கு ஒரு ஆராய்ச்சி வரும். நீங்கள் பொதுவாக தாய் சொல்லை கேள் அப்படிங்கிறத நிலைநிறுத்த முடியுமா? தாய் சொல்லை தட்டாதே. இன்னைக்கு சொல்கிறீங்க, நேற்று என்ன முந்தானத்து, அப்போ நான் அதுக்கு என்ன சொல்கிறது? அப்போ என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒழுக்கத்தில் இருக்கிறீர்களோ அந்த ஒழுக்கத்தில் இருந்து கொண்டிருந்தால்தான் எது நல்லது கெட்டதோ அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு வரும். அதாவது இங்கே ஒரு பெரிய நுட்பம் இருக்குது இந்த கலை, வாழ்க்கை கலையில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை தடுக்கணும் இல்லை கொடுக்கணும், இதை எப்படி ஏற்றுப்பீங்க? தடுக்கணும் அல்லது கொடுக்கணும், இதை எப்படி ஏற்றுப்பீங்க? அதுக்கு ஏதாவது டெக்னாலஜி இருக்கா, முறை இருக்குது? நாம் அந்த மாதிரி அடி வாங்கிறதுனால தான் உங்களுக்கு அதை சொல்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு பிளான் இருக்கும். பிளான்னா அது நம்ம சொல்லி கொடுத்து வர்றதில்ல. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பிறந்தாலும் கூட அது வெளியே வந்த பிறகு அது கேட்குற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும், அல்லது அது ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் மெனக்கிடணும். என்ன, குழந்தை கேட்குற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறதை நினச்சி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் மெனக்கிடணும். இது தயாரா? இப்போ தயார் இல்லை, அந்த நூடுல்ஸை வாங்கி கொடு, இல்லைன்னா அந்த லேஸை வாங்கி கொடு,
அது தொலைஞ்சி போகுது. நாளைக்கு அதுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் நுரையீரல் ப்ராப்ளம், கல்லீரல் ப்ராப்ளம் இழுத்துட்டு அலைஞ்சிட்டு திரும்பி போகிறது இந்த மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி அதுக்கு மெனக்கெடுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் நாளைக்கு தூக்கின்னு ஆஸ்பத்திரி அலையணும். நேற்று ஒரு அம்மா வந்து ஒரு பேருந்தில் போகிறாங்க, 2 பசங்க, விழுப்புரத்து அம்மா. அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பையனை சேர்த்துக்கிறாங்க. 4-5 தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ எலும்பில் இருந்து அது உடல் பகுதிகளெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த விஷயம் வராமல் தடுக்கிறோன்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் கடவுளை அன்னைக்கு நாளைக்கு போய் நேற்று போய் நீங்கள் சொல்லி அவங்க சாமி கும்பிட்டா நடந்துருமானா நடக்காது. அப்போ இந்த திருவருள் உணர்வை பற்றி கொள்ளுவதன் மூலமாக எவ்வளவு பெரிய விஷயங்களிலிருந்து நீங்கள் தடுக்கப்படுகிறீர்கள் என்பதெல்லாம் அறியணும்னா என்ன பண்ணலாம்? அப்போ பிறப்பிலிருந்தே உங்களுக்கு ஒரு அமைப்பு வரும். பிறப்பில் எல்லாருக்கும், ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த அமைப்பில் நீங்கள் கடவுளை வந்து சும்மா தேவைக்காக வழிபடுறவராக இல்லாமல் ஒரு நல்ல செயல் செய்பவராக நீங்கள் கடவுளை வழிபடணும். முதல்ல ஒரு தகுதி இதை எல்லாருமே வச்சுக்கணும். கடவுளை வழிபடுறது, எந்த கடவுளை வழிபடுறீங்கலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்பவராக இருந்து கடவுளை வழிபடுதல் தான் கடவுளை வழிபடுகிறீர்கள் என்ற ஒரு என்னது அது உங்களுக்கு டெஸ்ட்டுக்குள்ளே வர முடியும். அல்லது அந்த எப்படி இல்லைன்னா கடவுளை வழிபடுறதுங்கிறது சுத்தமாக அது வேலை தான். என்னன்னா நீங்கள் ஒரு செயலாவது நல்ல செயலுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் கடவுளை வழிபடுதல் என்பது நான் சொல்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு உதவும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு உதவாது. அப்போ குறைஞ்சபட்சம் குழந்தையிலிருந்தே ஏதாவது ஒரு நல்ல செயலை நீங்கள் அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது வந்து கெட்டவனாவோட வந்துட்டு போகுது. ஆனால் அதில் ஒரு நல்ல செயலை செய்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நினைப்பில் சில மெத்தடை நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, சில முறை உங்களுக்கு வந்து சேர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை இப்படி தான் செய்யணுன்ற முடிவு கட்டுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த முறையிலிருந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடாது. உங்களுக்கு அனுபவம் வந்து மாறுறது வேற, நீங்களா சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது மாறுறது வேற. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினீங்கன்னா கடவுளாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த முறையில் தான் உங்களுக்கு படிநிலை வரும். இந்த படிநிலை இல்லட்டா வேற ஒன்றுக்கு போயிடும். அந்த படிநிலையிலிருந்து காப்பாற்ற முடியாது உங்களை கடவுளால். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எது மூலமாக அவர் சொல்லுவார், எது மூலமாக உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் ஸ்டாண்ட் எடுப்பார். அப்போ உங்களை அவர் நம்பணும், அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். உங்களை நம்புறதுன்னா நீங்கள் ஏதோ செய்வீங்க போவீங்கன்றது இல்லை. இவன் இதில் நம்ப இருக்கிறான், இதை வச்சே இவனை இப்படி காப்பாற்றலாம். அப்போ தடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கான வழிமுறையை உங்களுடைய பிறப்பு எண்ணத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற சில முடிவுகள் உங்களுக்கு கடவுள் பயன்படுத்துகிற கருவிகளாக இருக்கும். அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தீங்கன்னா தான் இந்த 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 பயணம் வந்து உங்களுக்கு எளிமையாக மாறும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, கற்றுக் கொடுக்குற ஞானம் வரும். அது மாறுறீங்கல்ல, அப்போ தம்பி நீ அப்போ இதை சொன்ன, நீ இதில் நிற்கலை, மாட்டிக்கிட்ட, இருந்தாலும் உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு, அதில் நான் இதை வேற ஒன்றை கணக்கு பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். நடந்து போச்சு இல்லை, உங்களை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் நடந்துடுது. அதில் என்ன நடக்கும்னா, உங்களை வேறு வகையில் உங்களுடைய வினையை கழிப்பதற்கான வேலையை கடவுள் அதில் எடுத்துருவார். அதனால அவர் வேலை கரெக்டாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக இருக்கும். அப்படி தான் நீங்கள் இந்த படிநிலைகளை உணர வேண்டும். அப்படி படிநிலைகளை உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுள் மார்க்கம் வந்து உங்களுக்கு ஒரு கற்பனையான மார்க்கமாக தான் இருக்கும். அதனால தான் வள்ளல் பெருமானையே எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வந்து வள்ளல் பெருமானுடைய வரலாறை இந்த இயர் வைஸ் ஒன்று போடுவாங்க தெரியுமா? அதாவது இந்த ஆண்டில் இதை பண்ணாருன்னு முன்னாடியே போடுவாங்க. வாழ்ந்த இடங்கள்: மருதூர் 1823 824, சென்னை 24 58, கருங்குழி 58 67, வடலூர் 67 70, மேட்டுக்குப்பம் 70 74. இது வரைக்கும் 51 வயசு கரெக்டாக முடியுது, பிரச்சனை இல்லை. ஆனால் 1851 சென்னையில் இருக்கிறார், ஒழிவில் ஒடுக்கம் பதிப்பிக்கிறார். 1854 சென்னையில் தான் இருக்கிறார், ஒழிவில் தொண்டை மண்டல சதகம் பதிப்பிக்கிறார். சரி, 1851 இதை பண்ணுறார். 1823 பிறந்தார். 1823 எத்தனை வயசில் அவர் சிதம்பரத்தை பார்த்தாரு? 3 மாதம் குழந்தையா இருக்கும்போது பார்த்தார். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்த உடனே அவர் வந்து எத்தனாவது வயசில் வந்து நம்ம அந்த கந்தக்கோட்டை தெய்வமணி மாலை பாடுறாரு? எந்த வயசில் கண்ணாடியில் பார்க்குறாரு? 9 வயசில். சரி, 9 வயசு வந்து 1823 1832 வருதா? 31 32 வருதா? சரி போட்டோம். 1831
1851 தான் வந்து ஒழிவில் ஒடுக்கம் பதிப்பு. இந்த 20 வருஷம் எங்கே போச்சு அவர் வாழ்க்கை? அவர் வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்துகிற வேலையை கடவுள் அவ்வளோ கடினமாக செய்கிறான். அதனால தான் அவர் வந்து நம்ம படுற துயரம் எது படும் அப்படிங்கிறார். அப்போ நமக்கான எச்சரிக்கை எங்கே சொல்கிறாரு? இவ்வளவு பெரிய அருளை கடவுள் கொடுத்த பிறகு, நான் பாடின பிறகும், கண்ணாடியில் பார்க்குற அளவுக்கு, திருத்தணி முருகனை பார்க்குற அளவுக்கு எல்லாம் இருந்தும், ஆனால் 20 வருஷம் ஒழுங்குபடுவதற்கு மறுபடியும் படிக்க வைக்கிறார் அவர். நீங்கள் அவர் அகத்தில் படித்தார்னு சொல்லுவோம், ஆனால் ஒழிவில் ஒடுக்கம் பதிப்பிக்கிறதுக்கு படிக்கணும், தொண்டை மண்டலம் பதிப்பிக்கிறதுக்கு படிக்கணும், சின்மய தீபிகை எழுதுறதுக்கு படிக்கணும். அப்போ படித்தாரா இல்லைன்னா படித்தார். ஏன் அதை கடவுள் படிக்க வைக்கிறான்? பதிப்பிக்கிறதுங்கிறது வெளி வேலை, படிக்க வைக்கிறதுங்கிறது உள் வேலை. அப்போ இவரை வந்து கடவுள் அடக்கி ஒடுக்கி சன்மார்க்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துறான்னா கடவுளுக்கு அக்கடி தக்கடினா சாமர்த்தியம் இல்லை. உங்களை ஒழுங்குபடுத்திடலாம், ஓரளவுக்கு விவரம் தெரியாதவங்களா. விவரம் ரொம்ப தெரிஞ்சவன ஒழுங்குபடுத்து சும்மா நடக்கிற வேலையா. எவ்வளோ சொன்னா, ஐயா இவ்வளோ பெரிய அளவில் பேசுறீங்கய்யா, இந்த யாரையும் திட்டாத பேசினா நல்லா இருக்குய்யா அப்படிங்கிறாங்க. நான் திருந்தவே மாட்டேனே. அப்போ என்ன வேலை அது? அப்போ கடவுள் வந்து ஒரு ஆளை ஒழுங்குபடுத்துவதில் எவ்வளவு சிரமப்படுறார் அப்படிங்கிறது தான் வள்ளலார் காட்டுற வரலாறு. நாம் ஏதோ கடவுளை ஈஸியாக பேசி நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு அவன் படாத பாடுபடுறான். அட்டாவடியாக போய் வம்பளை மாட்டிக்கிறோம். ஒட்டாவடியாக மாட்டுறது தான் நம்ம வேலை. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மாட்டுறான். அதனால தான் மெத்தென்று இரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திருங்கிறதுல மெத்துன்னு இருன்னு வரும். இந்த மெத்தென இருத்தல் அப்படின்னா மென்மையாக இருத்தல் சொல்கிறார்ல. இந்த பசித்திருத்து இருக்குது, விழித்திருக்கிறது, தனித்திருக்கிறதெல்லாம் வந்து வயிறு நொந்து இல்லை. அது நீங்கள் அப்படியே வந்த உடனே அதை சடக்குன்னு பிடிச்சிக்கிற அளவுக்கு விழிப்புணர்வு. அதை தான் மெத்துன்னு இருக்கிறது. மெத்துன்னு இருக்கிறதுனா ஸ்பாஞ்சு போட்டு இருக்கிறது இல்லை. அது வந்த உடனே கேட்டு அதை ஏற்றுக்கிற அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஏமாறதில்லை வாழ்க்கை. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஏமாறாமல் இருக்கிறதுக்கு தான் தனித்திரு, எல்லாத்தையும் கேட்டு ஏமாறாமல் இருக்கிறதுக்கு தான் விழித்திரு. பசித்திரு என்பது உனக்கான தெளிவில் நீ ஏற்றுக்கொள்வதற்கான தயார் நிலை. அப்போ வெறுமனே வந்து உணவுக்காக மட்டும் இல்லை. அது உணவு வந்து நாம் இன்னும் உங்களுக்குலாம் தெரியும், முழு வயிறு சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது முழுசாக வந்து அது நிறைச்சி உங்களை வேறு திசைக்கு அது திருப்பக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளே அது இருக்கணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக உணவை கொஞ்சமாவது குறைவாக சாப்பிடு அப்படிங்கிறது. பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி வரும். சாப்பிட்றவனுக்கு நம்ம சாப்பாடு போட்டு தான் ஆகணும் நிறைவா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு தான் நிறைவாக இருக்கும்லாம் சொல்கிறோம். ஆனால் படிநிலையிலே நமக்கு வரும். இப்போ சில பேருக்கு வந்து சாப்பாடை வந்து போதும்னு சொல்லலாம்னு நினைப்பாங்களா? போதும்னு சொல்ல வைக்கிறது எது? சாம்பாரை ஊற்றும்போது நம்ம மூஞ்சில் தெரிகிற மாதிரி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றும்போது அது மேலேருந்து ஒருத்தன் கீழே ஊற்றுவான். அவன் மூஞ்சிலே தண்ணி ஊற்றலாம் போல இருக்கு. நமக்கு சகிப்புத்தன்மைக்காக அவன் அப்படி சாப்பாடு போடுறான் நல்ல விதமாக நினச்சிக்கணும். அவன் தப்பாக சாப்பாடு போடுறான்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்னேன்? அதாவது தண்ணி ஊற்றுறோம், நம்ம மூஞ்சியில் தண்ணி தெரிகிற மாதிரி மேலேருந்து சில பேர் ஊற்றுவான். நல்ல வேலை நம்ம டம்ளரை தூக்கி பிடிக்கணும். அது டம்ளர் தூக்கி பிடிக்கலாம், இலையை தூக்கி பிடிக்க முடியாமல சாம்பார் ஊற்றும்போது. சரி, நாம் என்ன நினச்சிங்கன்னா, கடவுள் நமக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்பதற்காக இங்கே கொண்டு வந்து இவன் மூலமாக சாப்பாடு போட வைக்கிறாய், அவன் மேலே நாம் கோபப்படாமல் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்காக நாம் இங்கே இப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கணும். அப்போ உங்களுக்கு பக்குவம் வந்துடும். போடுறவனை பற்றி நமக்கு பிரச்சனை, அவன் தான் தொலைகிறான், நமக்கு என்ன இருக்குது அப்படின்னும் அதை பார்க்குறது வேறு. இங்கே அந்த மாதிரி நான் ஒரு நாளும் பார்க்கல. நான் நிறைய இடங்களில் சண்டை போட்டு அந்த இலையை தூக்கி போட்டு வந்துடுவேன். சரி, உனக்கு சகிப்புத்தன்மை இல்லையானா அங்கே எனக்கு கொள்கை தான் முக்கியம், சகிப்புத்தன்மை எனக்கு முக்கியம் இல்லை, அப்போ நான் யார் அப்படின்னு உங்களால் எடை போட முடியாது. சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பயிற்சி எடுக்கிறோம், நமக்கும் எடுக்கிறோம், அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும். அதில் எது முக்கியம் அப்படின்னா, அடுத்தவர் விஷயமாக நீங்கள் செயல்படுறது தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் நீங்கள் வேல்யூ பண்ணுற இடம்லாம் வரும். மதிப்பை எனக்கு போடுறதா, என்னை வச்சு என்னுடைய கொள்கைக்கு போடுறதா, அடுத்தவனை வச்சு தான் நான் என் கொள்கையா என்னையா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அது ரொம்ப கவனமானது. அந்த முடிவு எடுக்கிறதுக்குலாம் டூல்ஸ் இருக்குது. நாம் ஏதோ போகிற போக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். இது இப்படி தான் சொல்லணும், சொல்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது. சில இடத்துல சொல்ல மாட்டோம், அவ்வளோதான். சாப்பிடும்போது இது போதும். ஒன்று வந்து நம்மளை பாயாசம் சில சமயத்தில் நிறைய சாப்பிட வைக்கும். சில பேருக்கு பழக்கத்து வருஷத்தில் அப்பளத்தில் பாயாசம் கேட்பாங்க, சில பேர் வடையில் பாயாசம் கேட்பாங்க. முடியுது ஒரு பக்கம். இந்த பக்கம் சாம்பார் நல்லா இருக்குதா, குழம்பு நல்லா இருக்குதா, மோர் நல்லா இருக்குதா, இந்த பக்கம் இது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்து போதும் அப்படின்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னு பாருங்களேன். நீங்கள் எல்லாருமே வந்து நான் குறை சொல்கிறேன் இல்லைன்னா, நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு நாம் எப்போ போதும்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை பண்ணிங்கன்னா, எது உங்களை போதும்னு சொல்ல வச்சுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ தான்
இயற்கையாகவே எதுவும் என்ன போக வைக்கன்னு சொல்ல, நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒன்று உங்களை தாண்டி ஒன்று வந்தால் நீங்கள் வேற ஒன்று உங்களை ஆட்கொண்டிருக்குன்னு அர்த்தம். அது நோயாகவும் இருக்கலாம், கடவுளாகவும் இருக்கலாம். ரெண்டில் ஒன்று தான் அதை செய்யும். ஒன்று நோய் செய்யும், இல்லைன்னா கடவுள் அந்த பயிற்சியில் உங்களை கொண்டாந்து விட்டுருப்பார். அப்போ நோயும் ஒரு வடிவம் தான், கடவுளும் ஒரு வடிவம் தான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது ஒரு கலையாச்சா, இன்னொரு கலை ஒன்று இருக்குது, உங்களை காப்பாற்றணும். அப்போ கடவுள் எந்த விஷயத்துலேருந்து எப்படி காப்பாற்றுறார் அப்படிங்கிறதுக்கு நோயும் துணையாக இருக்கும். சில நோய் வந்தால் தான் சிலதுலேருந்து உங்களை காப்பாற்ற முடியும். நான் வந்து பெரிய பெரிய நோயின்னு சொல்ல வரல, அது இதுன்னு சொல்ல வரல. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிக்கலுக்குள்ளே போகாமல் வேற ஒரு நோய் மூலமாக உங்களை தடுக்கிறது. அதனால் இந்த இடத்துல வந்து நோய்ங்கிறது வினைன்னு நீங்கள் சொல்லி பயப்பட தேவையில்ல. இந்த திருவருள் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது அப்படி நினைக்க வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரே பாதையில் எல்லாம் தெரியும். இந்த ஒரே பாதையில் எல்லாத்தையும் பார்க்கறது தான் ஒரு நாளாக சொல்கிறது. எதையும் நீங்கள் வந்து ஒரு 2 இடத்துல தான் அப்படி பிரித்து சொல்கிறார். நீங்கள் இந்த நான் காலையில் படித்ததில் இந்த வண்ணமும் வடிவும் மயங்கிய வகைப்பலைங்கிறது மாற்றி சொல்கிறார். ஆனால் மற்ற எல்லாமே அதில் அப்படின்னு பிரிக்கிறார். உருவதில் அருவும் அருவதில் உருவும் சொல்கிறது 4 வருது. இதெல்லாம் பயணம். ஆனால் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் முழுக்க வந்து வேற ஒரு செய்தியாக அது தெரியும். இந்த வேற ஒரு செய்தியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அதாவது அந்த உயிர் சம்பந்தமானது தான் அது. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து கலக்கிறது அப்படின்றது தான் முக்கியம். இந்த கலக்கிறதுல கலக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவு வேலை செய்யணும். அந்த அறிவு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண தேவை. உங்களுடைய செயல் அதற்கான முடிவை கொடுக்கும்.